அஸ்ஸலாமு அலைக்கும். ஜாஃபர் சாதிக் திண்டுக்கல். தாடியுடைய அளவு என்ன? சில பேர் மௌத்தா வரைக்கும் கசாசா தாடியை வைக்கிறாங்க. அதனால சுண்ணத்தை நிறைவேறுமா நிறைவேறாதா? தாடியை எப்பொழுதும் ட்ரிம்மா வச்சு கொஞ்சமா வச்சிருக்காங்க. அதனால ரசூலுல்லாஹ்வுடைய சுண்ணத்து நிறைவேறுமா நிறைவேறாதா? தாடியுடைய அளவு என்ன? மார்க்கத்தினுடைய தீர்ப்பு என்ன? தெளிவான விளக்கம் தேவை. எனக்கு ஒரு விளக்கம் தேவை. இது கசகசான்னு ஏன் சொல்றாங்க? கெராமுட்டு சொன்னா என்ன, பட்டைன்னு சொன்னா என்ன, ஏலக்காய்ன்னு சொன்னா என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த காரியத்தை எப்படி செய்தார்களோ அந்த காரியத்தை அப்படியே செய்ய வேண்டும். இதுதான் சுன்னத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி எப்படி இருந்ததோ அப்படி வைப்பது சுன்னத்து. இதுக்கு மேல பெரிய விளக்கம் எல்லாம் தேவையில்லை. தங்களுடைய ஃபல்சஃபாலாம் இதுல கொண்டு வந்து உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தாடிண்டா என்ன, தூரத்துல இருந்து பார்த்தா தெரிஞ்சா தாடின்னு தெரிஞ்சாதே, அதுக்கெல்லாம் கேள்விக்கு இடமே கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி அவர்களுடைய ஷமாயிலே, அவருடைய அங்கலட்சண சாமுத்திரியா லட்சணங்களிலே தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. பெரிய தாடியாக இருந்தது. சஹாபாக்களுடைய தாடிகள் எல்லாமே அப்படித்தான் இருந்தது என்பது தெளிவான விஷயம். எனவே அதில் போய் அதை வெட்டுவதற்கு என்ற பேச்சுக்கே இடமில்லை. அதை வெட்டுவது மார்க்கத்தை விட்டு விடுவதற்கு சமமாக ஆகுமே தவிர, இல்லையானால் தாடி ரசூலுல்லாஹ் வைத்தது போல் தாடி வைக்கிறது என்று வந்து விட்டது, சுன்னத் என்று வந்து விட்டது. வைக்கிறது வேற. அவர் சொன்ன மாதிரி ட்ரிம்மா, அப்புறம் அதுவா இதுவா. சில பேருடைய தாடியை பைனாக்குலர் வச்சு பார்க்க வேண்டியது இருக்கு. அவங்க சுன்னத்தான அளவுதான் இருக்கும். அதனால சகோதரர்களை எந்த காரணம் கொண்டும் தாடியில இது மாதிரி குறைச்சிக்கலாம். அது என்ன, இந்த கம்மி வயசு தானே, பல பேருக்கு தாடி வச்சிருக்கிறோம், நிறைய பேரை பாக்குறோம். கம்மி வயசு தானே, ஏன் பெரிய தாடி வைக்கணும், அளவா இருந்தா நல்லா இருக்கும், பெருசா இருந்தா நல்லா இருக்காது, அப்படி என்று கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை காரியமும் அதனுடைய அளவுகளுடனே அழகானது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதே போல உடை நடை பாவனையிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருந்தார்களோ அது அழகானது என்று சொல்லலாம். மாற்றமாக செய்கிறவர்கள் கூட நான் செய்வது அழகாக இருக்கிறது, அது அழகாக இல்லை என்று நினைப்பார்கள். ஆனால் அது ரசூலை அவமதித்ததாக ஆகும். ரசூலை அவமதித்ததாக ஆகும். இது சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துருச்சு. ஈரான்ல ஒரு கவிஞர் இருந்தார். அந்த கவிஞர் ரசூலுல்லாஹ் மேல பாடி இருக்கிற இஷ்குள்ள கவிதைகள் ரசூலுல்லாஹ் மேல அப்படியே பாடினார் சொன்னா ரசூலுல்லாஹ்வுடைய முஹப்பத்துல உள்ளமெல்லாம் கரைஞ்சு போகும். அது மாதிரியான பாடல்கள் பாடியிருந்தார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு நபர் ஈரானுக்கே போய், அவருடைய ஊருக்கே போய், அவருடைய தெருவுக்கே போய், அவருடைய வீட்டுக்கே போய் அவரை சந்திக்கிறது போயிட்டார். போகணும்னு சொன்ன உடனே கொஞ்சம் பொறுங்கன்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டா, அவரு ஹஜ்ஜாம் நாவிதர் அவருக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார், முடி எடுத்துக் கொண்டிருக்கிறார், அதனால கொஞ்சம் பொறுங்க. இவர் பொறுக்க முடியாம உள்ள நுழைஞ்சு போயிட்டார். உள்ள போய் பார்த்தா தாடி வலிச்சு ஷேவிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். இவருக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சு. ரசூலுல்லாஹ் மேல முஹப்பத்து வெறும் ரபியுல் அவ்வல்ல பாட்டு பாடினது மட்டுமல்ல, 12 மாசம் பாட்டு பாடினாரு. வெறும் 12 நாள் வைத்து படிச்சது மட்டுமல்ல, வாழ்க்கை பூரா வைத்து படிச்சாரு. அப்படிப்பட்டவர் இப்போ தாடி சிரைச்சு கொண்டிருக்கிறாரே, அப்படிப்பட்டவர் தாடி சிரைச்சு கொண்டிருக்கிறாரே என்று அவர் கேட்டார். ரீஷ்மி தராஷி, தாடியா சிரிக்கிறீர்கள் கேட்டார். அப்ப அவர் கவிஞராச்சுங்க இல்லையா, கவிஞர்களுக்கு கற்பனை திறன் கூட இல்லையா. தராஷ்னா அப்படின்னு சொன்னா வெட்டுறது, உடைக்கிறது, காயப்படுத்துறது, இந்த எல்லா அர்த்தமும் வருது பார்சியில. ரீஷ்மி தராஷி, முடியை வெட்டுகிறீர்களா என்று இவர் கேட்டவுடனே அவர் சொன்னார், ரீஷ்மி தராஷம் பலேக்கின் திலே கசே நமி ஹராஷம், நான் தாடியை வெட்டுகிறேன், ஆனால் யாருடைய மனதையும் வெட்டுவதில்லை. அதாவது யாருடைய மனதையும் புண்படுத்துறது இல்லை. அசல் சுன்னத்தை யாரை துன்புறுத்தாம நடக்கிறதா, அதனால நான் அதை செய்கிறேன், தாடி என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிற அர்த்தத்துல ரீஷ்மி தராஷம் வலேக்கின் திலே கசே நமி ஹராஷம் சொன்னார். இதை கேட்ட உடனே இந்த இந்துஸ்தானிக்காரர், அவருக்கு வாசி அவர் சொன்னார், திலே ரசூலுல்லாஹ் மீ தராஷி, ரசூலுல்லாஹ்வுடைய மனதை வெட்டுகிறாய், புண்படுத்துகிறாய். எனவே தாடிதானே என்று சொல்லக்கூடாது, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத். எனவே இனிமையானது, ருசியானது, ரசனைக்குரியது. ஆகையினால் அதை வெட்டதுங்கிற பேச்சுக்கே இடமில்லை.